யாரோ ஒரு பெரியவர் வருகின்றாரே, யாரையா நீங்கள்? இவ்வகையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எங்களின் சிலரை உயிர்ப்பித்து வர செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் நான். என்னை பற்றி மறைமுகமாக கூறுகிறேன், கண்டுபிடிங்கள் பார்ப்போம். 3ஆம் குலத்தொங்க சோழனின் அரசவையில் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டவன். ராமாயணத்தை தமிழில் இயற்றியவன். கண்டுபிடித்தீர்களா? இல்லையா? சரி, கடைசியாக என் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். நான் தான் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். நான் வாழ்ந்த காலத்தில் மக்கள் பாடல்களை கேட்க வேண்டும் என்றால் சிரமப்பட்டு அனுமதி பெற்று கோவில்களுக்கும் அரசவைக்கும் செல்ல வேண்டும். ஆனால் இக்காலத்தில் அறிவியல் வளர்ச்சியால் மக்களிடமே பாடல்கள் எல்லாம் வருகிறது. இதை போன்றவே கவிஞர்களுக்கும் மக்களிடம் பாடலை சேர்ப்பது மிகவும் சுலபமாகிவிட்டது. ஆனால் ஒரு புறம் அறிவின் வளர்ச்சி இருந்தாலும் மறுபுறம் பாடல்களின் தரத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் உயிர்த்த பின் சில பாடல்களை கேட்க நேர்ந்தது. அருமை, மிகவும் கொடுமை. வயது ஸ்கொலவெரி மற்றும் கோல்டன் ஸ்பேரோ இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் தமிழ் எங்கே என்று தேட வேண்டியுள்ளது. தமிழும் சமஸ்கிருதமும் பேசும் கம்பர் நாவல் ஆங்கிலமா? வணக்கம் அம்மையாரே, தாங்கள் யார் என்றும் உங்களை படைப்புகளை பற்றியும் அனைவருக்கும் கூறுங்கள். மானிதராய் பிறந்தாலும் இறைவனை மணக்க பெற்றவள் நான். நான் இயற்றிய திருப்பாவை இன்னும் மார்கழி மாதத்தில் அனைவராலும் பாடப்பெறுகிறது. மார்கழி திங்கள் மடி நேர்ந்த நன்னாளா, நீராத போதுவியர் போதுமெனோ நேரிழையர் சிறு மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமிக்கால் கூர்வேல் கொடுந்தொழலன் நண்டகோப்பன் குமரன். ஆண்டாள் அம்மையாரே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெறுகிறேன். நீங்கள் அறிவியலை பற்றி பேசியதை நானும் ஆமோதிக்கிறேன். ஆனால் அக்காலத்தை போல் இக்காலத்திலும் பெண் புலவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அதை எந்த அறிவியலாலும் மாற்ற முடியவில்லை. பெண் முன்னேற்றத்துக்கு என்ன தடையாக இருக்கிறது? நாணமா, அச்சமா, இல்ல அடிமைத்தனமா? பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பானில் பெண்கள் நடத்து வந்தோம். 8 மடிவினல் ஆணுக்கு இங்கே பெண்ணில்லை பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாடிய புரட்சி கவி சுப்பிரமணிய பாரதி நான். கவித்துறை ஒன்றும் மட்டும் வைத்து முடிவுக்கு வர வேண்டாம் மூதாதையர்களே. கவித்துறை விட சிறந்த துறை உண்டா? இந்த பழையகால பொருள்களை தாங்க முடியலப்பா. அம்மையாரே, அறிவியல், கணினி, கல்வி, மருத்துவம், விண்வெளி என அனைத்திலும் பெண்கள் சாதித்து வருகின்றனர். ஏன், இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவரும் பெண்கள் தானே. இதற்கு ஒரு கைத்தட்டலே கொடுக்கலாமே. கைத்தட்டுங்களேன். அக்காலத்திலே ஆதிய அந்தமாக, அதாவது ஒரு வரியின் முடிவு வார்த்தையை அடுத்த வரியின் ஆரம்ப வார்த்தையாக அமைத்து அக்காலத்திலே அற்புத திருவந்தாது என்ற பாடலில் புதுமை படைத்த காரைக்கால் அம்மையார் நான். இக்காலத்தில் இது போன்ற புதுமைகள் உண்டா? புதுமை பற்றியா கேட்கிறீர்கள் அம்மையாரே? நிலாவை காட்டி சோறுட்டும் காலம் போய் நிலாவுக்கே சென்று சோறுணும் காலம் வந்துவிட்டது. கால்நடையாகவும் பல்லக்கிலும் சென்ற காலம் போய் இப்போ இருசக்கர வாகனங்கள், மோட்டார் வண்டிகள், மகிழுந்துகள், வானொலிகள் என பல புதுமைகள் கண்டறிந்துள்ளனர். ஓ, அப்படியா? ஆச்சரியமாக உள்ளது. அப்படிதாங்க. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான். ஓ, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. வயசாயிடுச்சுல்ல, அதனால கண்ணு சரியா தெரியல. வணக்கம் குழந்தைகளே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாளா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் தான் ஔவையார். நான் உங்க வயதில் இருக்கும்போது இயல், இசை மற்றும் நாடகத்தை பரிசாக வேண்டும் என்று கடவுள் கிட்ட வேண்டினேன். ஆனா நீங்க PS5, Xbox, Vbox இது அதுன்னு அடுக்கிக்கிட்டே போறீங்க. எங்க காலத்துல எல்லா விஷயத்தையும்
நிதானமா பொறுமையா செயல்படுத்தினோம். ஆனா நீங்க எல்லாத்தையும் அவசரமா செஞ்சு முடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் உடனுக்கு உடனே நடக்கணும் என்று நினைக்கிறீங்க. அது சில நேரத்துல பேராசையில் கொண்டு விடுகிறது. நான் எழுதின ஆத்திச்சூடி மொத்தமா மாறி போச்சு. தடுக்கி விழுந்தா மட்டும் சிரிக்கும் போது மட்டும் சுடும் போது மட்டும் திட்டும் போது மட்டும் ஏ ஆச்சரியப்படும் போது மட்டும் ஐ ஓ வக்கனையா பேசும்போது மட்டும் விற்கும் போது மட்டும் அக்குன்னு மொத்தமா மாறி போச்சு. அக்கின் சுருக்கர் என்று பாடியிருக்கேன். அதன் பொருள் அளவுக்கு அதிகமா ஆசைப்படாதே. பல கருத்துக்கள் கொண்ட பல பாடல்கள் இயற்றினோமே, அது சரியான விதத்தில் புரிந்து கொண்டனரா? தெரியவில்லையே. சமுதாயம் வளர நல்ல ஒழுக்கம் வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை பகிர்ந்தது யார்? ஓ, யார் இங்கே வருவது? காக்கை பாணியார் அம்மையாரா? வாருங்கள் வாருங்கள். காக்கை பாடினியார் என்ற மக்களால் குறிப்பெற்றாலும் எனது இயற்பெயர் சல்லை. எனது பாடல்கள் பல புறநானூறு 8 தொகையில் இடம்பெற்றுள்ளது. கடைச்சங்க பெண்பால் புலவர்கள் ஒருவரான உங்களது பல படைப்புகள் அனைத்தும் அருமை. காலத்து குழந்தைகளுக்கு பல நல்ல கருத்துக்களை கூறினால் பூமர் என்று கூறிவிடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 வரிகளிலே கூற வேண்டும். 2 வரியா? அப்படி பாட்டு எழுதினோன் ஒருத்தர் இருக்கிறாரே. யாரப்ப என்னை அழைத்தது? நீங்கள் யார் சட்டென்று தெரியலையே. அவமானம். 2 வரிகளில் பாட்டு எழுதிவன் நான். என்னை தெரியவில்லையா? 2 வரிகளில் பாட்டா? ஆம். உருவத்தை பார்த்தால் அருவத்தை போன்றிருக்கிறாரே. அடிருத்தம் நானா? இந்த உலகிற்கு 1330 குறள்களை இயற்றியவன் நான். என்னை கம்பா என்னை தெரியவில்லையா? தெரியவில்லை என்று கூறினால் கோபப்படுவாரோ? சரி, அகர முதல் எழுத்தெல்லாம் என்றால் உங்கள் நினைவுக்கு வருது என்ன? திருவள்ளுவர். ஆம், நான் தான் வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவன். உங்கள் எல்லோருக்கும் திருக்குறளை தந்தவன். ஆரத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகளில் 133 அதிகாரங்களில் 1330 குறள்களை இயற்றியுள்ளேன். ஐயோ, அனைத்து குறள்களும் கூற போகிறீர்களா? நேரமே இல்லையே. கவலைப்படாதே கம்பா, இங்கே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறார்கள். அம்மக்களுக்கு மட்டும் ஒரு சிறிய குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இங்கே அறிவியல், பெண் சுதந்திரம், கடவுள் பற்றி எல்லாம் பேசிட்டோம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் மிகவும் முக்கியம். அது பற்றி கூறுங்களேன். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பேன் என் குற்றமாகும் இறைக்கு. இதன் பொருள், ஒரு அரசன் தன் குற்றங்களை சரி செய்த பின் தான் பிறரின் குற்றங்களை சரி செய்ய வேண்டும். ஆஹா, மனிதன் தப்பு செய்தால் அதை தட்டி கேட்கலாம். ஆனால் அரசன் தப்பு செய்தால் அதை தட்டி கேட்க முடியுமா? அரசன் என்ன, அந்த இறைவனை தன் நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. ஓ, நக்கீரரா, வாழுங்கள். நன்றி ஆண்டாள். தருமி என்னும் ஏழை புறவன் பிழை கொண்ட பாடலை ஒன்று கொண்டு வந்தான். அது தவறென்று பாண்டி அரசவையில் கூறினேன். அவன் திரும்பி சென்று சிவனே அழைத்து வந்தான். அப்போதுதான் அந்த பாடலை எழுதியது சிவன் என்று தெரிந்து கொண்டேன். இருப்பினும் நிலை மாறாமல் தவறை தவறென்று கூறினேன். அதில் கோபப்பட்ட சிவன் நெற்றிக்கண்ணை திரைந்து காட்டினார். இருப்பினும் அச்சமென்று குற்றம் குற்றமே என்று கூறினேன். ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் சமம். சாதாரண மனிதன் முதல் அரசன் இறைவன் வரை தப்பை தட்டி கேட்ட கதைகள் இங்க பல உண்டு. ஆம், சேர மன்னனின் மகனாக நான் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சிலப்பதிகாரத்தில் ஒரு அரசனுடைய தவறை சாதாரண பெண்ணொருத்தி சுட்டி காட்டுவது போல் இயற்றியுள்ளேன். சிலப்பதிகாரத்தை இயற்றிய ஐயா, உங்களை பார்க்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மையாரே. சரியாக ஆராயாமல் கோவலனை சிலம்பு திருடினான் என்று கைது செய்து மரண தண்டனையும் கொடுத்தார் பாண்டிய மன்னர்.
அதில் கோபம் அடைந்த கண்ணகி கோவலன் வைத்திருந்த சிலம்பு திகழ்பட்டதல்ல என்று அரசவையில் நிரூபித்தாள். அரசன் தன் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தார். ஆனால் அதிலும் ஆத்திரம் அடங்காத கண்ணகி மதுரை நகரத்தை எரித்து சாம்பலாக்கினாள். ஒழுக்கம் ஒருவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சமநீதி என்பதும் முக்கியம். அதுதான் நான் என் படைப்பில் கூறியுள்ளேன். சமநீதி என்பது ஆங்கிலத்தில் equality of justice என்ற அர்த்தம். முன்பு மன்னராட்சியில் அரசர்களால் காப்பாற்றப்பட்ட நீதி பிறகு இக்காலத்து மக்களாட்சியிலும் சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் லா என்ற அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட அனைவருக்கும் சமநீதி கிடைக்கிறது. அன்று நாம் விதைத்த பல நல்ல கருத்துக்கள் வீண் போகாமல் இன்று செயல் வடிவமாக வளர்ந்து நிற்பதை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. இதை வருங்கால முன்னேற்ற பாதையில் ஒற்றுமையுடனும் மனித நேயத்துடனும் கொண்டு செல்வார்கள் என்பதில் ஐயமில்லை. நாம் வந்த வேலை முடிந்தது. சந்தோஷமாக செல்வோம். வாழ்க தமிழ், வளர்க இவ்வையகம். நன்றி, வணக்கம்.